ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா இந்த போர் நிறுத்த புரிந்துணர்வு தான், இது ஒப்பந்தம் கிடையாது. இந்த புரிந்துணர்வு வந்து டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆப்ரேஷன் இந்திய ராணுவத்திற்கும், அதே மாதிரி டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆப்ரேஷன் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் நடந்த ஒரு ஒப்பந்தம். 2 பேருமே வந்து இனிமேல் எந்த ஃபயரிங் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒத்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதை செயல்படுத்துறதுக்கு 48 மணி நேரம் நம்ம 2 நாள் இதை நம்ம நடைபெறுத்தும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இதற்கிடையில வந்து தாக்குதல் நடத்துதுன்னா, ஸோ இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் அதுவும் ரஷ்யாவோட கொலாபரேஷனில் பண்ண வெப்பன்ஸ், S-400 அது ரஷ்யாவோட கொலாபரேஷனில் பண்ண வெப்பன்ஸ், ஹாராப் ட்ரோன்ஸ் அது இஸ்ரேலோட சேர்ந்து பண்ண ஒரு ட்ரோன்ஸ், இவங்கெல்லாம் வந்து நம்ம ராணுவத்திற்கு வந்து முழு சுதந்திரம் வந்து கொடுத்தோம். அவங்க வந்து ராக்கெட் லான்ச்சில் ஃபைல் பண்ணாங்கன்னா நீங்கள் பதிலுக்கு ராக்கெட் லான்ச்சில் ஃபயர் பண்ணுங்க. அவங்க LMGயில் ஃபயர் பண்ணாங்கன்னா நீங்கள் LMGயில் ஃபயர் பண்ணுங்க. அவங்க வான்வெளி தாக்குதல் நடத்தினா நீங்களும் வான்வெளி தாக்குதல் நடத்துங்க. அதாவது ப்ரொபோர்ஷனேட் ரெஸ்பான்ஸ். ஆர்மி சீஃப் வந்து இவர்கிட்ட ரூபியோட சொல்றாரு, நீங்க இந்தியாட்ட சொல்லி போரை நிறுத்துங்க அப்படின்னு. ஸோ அப்போ இந்தியாட்ட அந்த கம்யூனிகேஷன் வரும்போது சொல்றாங்க, இந்த போரை நிறுத்துவது எங்கள் கையில் இல்லை. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்னால என்ன ஆச்சுன்னா, பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பே வந்து சொல்லிட்டாரு, அவர் தான் மீடியேட் பண்ணாரு, அவர் தான் சீஸ்ஃபயர் 2 நாடுகளும் கூப்பிட்டு பண்ணாரு, எங்களை மட்டும் கூப்பிடல, 2 பேர்த்தையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, அவங்களே திட்டிருக்காரு. இப்போ என்ன மட்டும் திட்டினா தான் அப்போ வந்து சொல்லுவீங்க, நீங்க பாரு என்ன திட்டல அவங்க தான் திட்டினாங்க. தீவிரவாத அமைப்புகள் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை மிஞ்சிய ஒரு அமைப்பாக இப்போ வளர்ந்து வந்து கொண்டிருக்காங்க. அவங்க ராணுவ கட்டுப்பாட்டிலே இப்போ இல்லாத சூழ்நிலை தான். அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லையோர பகுதியில் வந்து தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருப்பாங்க. ஆயுதங்களை வந்து அப்ளை பண்ணது வந்து சைனா போன்ற நாடுகளிலிருந்து இந்த ஸ்மால் ஆர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. அதற்கு தான் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஒரு தெளிவான ஒரு டாக்டரின் ஒரு கோட்பாடை கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான தாக்குதலுக்கு நாம் இப்படி தான் பதில் தகவல் நடத்தணும். வணக்கம் சார். வணக்கம் சார், நேற்று வந்து பிரதமர் மோடி வந்து நாட்டு மக்களுக்காக உரையாற்றினார். அவர் உரையாற்றி சில மணி நேரங்களிலேயே வந்து திரும்ப பாகிஸ்தான் தாக்குனதா தகவல்கள் வந்தது. ஸோ போர் நிறுத்தம் இன்னும் முழுமையாக முடியடையலையா? என்ன நடக்குது? நேற்று வந்து நமது பாரத பிரதமர் வந்து நாட்டு மக்களுக்கு தன்னுடைய உரையில் வந்து தெளிவாக கூறியிருந்தார். அது நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் மேலை நாடுகளுக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு செய்தியை வந்து குறிப்பாக சொல்லியிருந்தாரு. நம்மளுடைய நிலைப்பாட்டை வந்து மிகவும் ஆணித்தரமாக வெளிப்படுத்தியிருந்தார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது இன்னும் முடிவடையாத ஒரு ஒரு ஆபரேஷன் தான். அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து பிரதமர் வந்து தன்னுடைய உரையிலே வந்து குறிப்பாக சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து தீவிரவாதத்துக்கு, குறிப்பாக எல்லை தாண்டிய ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசத்துக்கு வந்து ஒரு ஒரு எதிர் தாக்குதலுக்காக அதை முறியடிக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, கவுண்டர் டெரரிசம் ஒரு டாக்ட்ரின், அப்படின்ற ஒரு டாக்டரின் வந்து நம்ம இப்போ உருவாக்கியிருக்கோம் இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக. இந்த டாக்டரின் எப்படின்னா, ஒரு போர்ல வந்து ஒவ்வொரு ராணுவம் வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 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 இஷ்யூக்கு வந்து இதுதான் டாக்டரின், நம்மளுடைய அப்ரோச் அப்படின்ட்டு. உதாரணமா அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு கொள்கைன்னு கூட வச்சுக்கலாம், நீங்க வேற கோட்பாடுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கோட்பாடு வந்து நம்ம கவுண்டர் டெரரிசம் கோட்பாடு வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர், இது இனி வருங்காலில் வந்து இந்த கோட்பாடு தான் வந்து நம்ம பயன்படுத்த போறோங்கிறத வந்து உலகத்திற்கே தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ ஆபரேஷன் சிந்தூர் வந்து இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா இந்த போர் நிறுத்த புரிந்துணர்வு தான், இது ஒப்பந்தம் கிடையாது. இந்த புரிந்துணர்வு வந்து டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆப்ரேஷன் இந்திய ராணுவத்திற்கும், அதே மாதிரி டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆப்ரேஷன் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் நடந்த ஒரு ஒப்பந்தம். 2 பேருமே வந்து இனிமேல் எந்த ஃபயரிங் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒத்து ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதை செயல்படுத்துறதுக்கு 48 மணி நேரம் நம்ம 2 நாள் இதை நம்ம நடைபெறுத்தும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இதற்கிடையில வந்து தாக்குதல் நடத்துதுன்னா, அது எதை வந்து குறிக்கிறதுனா, இது கண்டிப்பாக வந்து பாகிஸ்தான் ராணுவ DGMO இந்த ஒரு ஒரு புரிந்துணர்வுக்கு வந்த பிறகும் வந்து அவர்கள் வந்து தன்னுடைய படைகளுக்கு வந்து தாக்குதல் நடத்த உத்தரவிட்டிருப்பார்களா என்றால் அது வாய்ப்பு சாத்தியமில்லாததாக தான் தெரிகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இது யார் நடத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் உள்ள இன்னும் இந்த தீவிரவாத அமைப்புகள் வந்து தொடர்ந்து வந்து எல்லையோர பகுதிகளில் வந்து அவங்க ஆக்டிவா வந்து இந்த தாக்குதலை வந்து குறிப்பாக இந்தியாவில் உள்ள எல்லையோர பகுதியில் உள்ள மக்கள் வசிக்கும் இடங்களில் வந்து இந்த தாக்குதலை நடத்ததான் நம்ம இதை பார்க்குறோம். அவங்க வந்து இராணுவத்தோட கண்ட்ரோல்லையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் இப்போ அந்த தீவிரவாத அமைப்புகள்லாம் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதாகத்தான் நம்ம தெரிகிறது.
இதற்கு வந்து இதுக்கு முன்பு நடந்த கார்கில் வார்ல நம்ம பார்த்தோம்னா பாகிஸ்தான் ராணுவத்துடன் சேர்ந்து இந்த தீவிரவாத அமைப்புகளுடைய தீவிரவாதிகள் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம எல்லையூர் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து அவங்களுடைய தீவிரவாத அமைப்புகளும் சரி, தீவிரவாதிகளும் சரி, பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். இந்தியாவுடைய அவங்களுடைய எஜெண்டாவை வந்து இம்ப்ளிமெண்ட் படுத்தக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையரை தான் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ராணுவம் இல்லைன்னா கூட தீவிரவாதிகள் யாரோ ஒருத்தர் தாக்குதலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எதுவும் பதிலடி கொடுக்கல வந்து. ஸோ நம்ம அணுகுமுறையில் மாற்றம் இருக்கா? பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இன்னைக்கு காலையில கூட என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு. நேற்று நைட்டு வந்து ஜம்முவில் உள்ள சாம்பான்ற பகுதியில் வந்து நான் சாம்பாவில் தான் நான் 10 வருஷமா இருந்திருக்கேன். பார்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தான் வந்து சாம்பா. நீங்க அங்கிருந்து நீங்க ஒரு மலை உச்சியில வந்து நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தான் ஃபுல்லா தெரியும். நைட்டு வந்து லைட்லாம் தெரியும். எல்லையோரம் தான், இன்டர்நேஷனல் பார்டர்ல வருது. இப்போ அங்க வந்து வான்வெளி மூலமாக இந்த ட்ரோனை பயன்படுத்தி அந்த எல்லையோர பகுதியில் உள்ள கிராமங்கள் மீது தாக்குதல் நடத்தி இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆனா அதை வந்து வான்வெளியிலே வந்து தாக்கி பதில் தடி தாக்கி முறியடித்ததை வந்து நம்ம வீடியோல வந்து பார்த்தோம். ஸோ இது தொடர்ந்து அந்த ஏரியால அதே மாதிரி அமிர்த்சர்லயும் வந்து நேற்று கம்ப்ளீட் பிளாக் அவுட் வந்து ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அமிர்த்சரும் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு. பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு. இப்போ இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து. ஸோ அங்கேயும் அந்த தாக்குதல் வந்து நடத்துறாங்க. இந்த தாக்குதல் அதான் இந்த பேட்டர்னை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது பாகிஸ்தான் ராணுவமே வந்து இது நடத்துகிறதா என்றால் அப்போ டிஜிஎம்ஓ வந்து ஒரு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம டிஜிஎம்ஓ கொடுத்தது வந்து நாங்கள் போரை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னது வந்து அது பொய்யா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா டிஜிஎம்ஓ கண்ட்ரோலில் இந்த ராணுவம் இல்லையா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ எது வந்து லாஜிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக இந்த தீவிரவாத அமைப்புகள் இன்னும் இந்த எல்லையோர பகுதிகளில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு நம்ம தக்க பதிலடி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதைத்தான் வந்து பிரதமர் வந்து தன்னுடைய உரையில வந்து தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இந்திய ராணுவத்திற்கு பாதுகாப்பு படைகளுக்கு வந்து முழு சுதந்திரம், அதாவது ஆபரேஷனல் ஃப்ரீடம் சொல்லுவாங்க. அவர்கள் எந்த இதுல தாக்குதல் நடத்தினாங்கன்னா இது இன்றைக்கு வந்து இந்த ஃப்ரீடம் கொடுக்கல. 2014 ஏன்னா 2013 இருந்து நான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கேன். அந்த 2013 தான் வந்து அந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட் டைம்ல வந்த சீஸ்ஃபயர் வயலேஷனை வந்து சீஸ்ஃபயர் அப்ப இருந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து மீறுகிறது. அதுக்கப்புறம் வந்து பதிலடி கொடுக்க நமது ராணுவத்திற்கு வந்து சரியான உத்தரவு வந்து அந்த அந்த சமயத்துல வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை. இவங்களும் வந்து பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க, டிஃபென்சிவா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஃபயரிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுடைய ஆர்ட்லரி ஷெல் எல்லாம் வந்து விழுந்துட்டு இருந்தது. பட் 2014-15 அப்புறம் நம்ம ராணுவத்திற்கு வந்து முழு சுதந்திரம் வந்து கொடுத்தோம். அவங்க வந்து ராக்கெட் லாஞ்சர்ல ஃபைல் பண்ணாங்கன்னா நீங்க பதிலுக்கு ராக்கெட் லாஞ்சர்ல ஃபயர் பண்ணுங்க. அவங்க எல்எம்ஜியில ஃபயர் பண்ணாங்கன்னா நீங்க எல்எம்ஜியில ஃபயர் பண்ணுங்க. அவங்க வான்வெளி தாக்குதல் நடத்தினா நீங்களும் வான்வெளி தாக்குதல் நடத்துங்க. அதாவது ப்ரொபோர்ஷனேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஃப்ரீடம் வந்து பாதுகாப்பு படைகளுக்கு வந்து நமக்கு சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டு விட்டது. அதை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் பிரதமர் வந்து நேற்றைய செய்தியில வந்து அவர் கிளியரா சொல்றாரு. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவுடைய போராட்டம், ஏனென்றால் இந்தியா தீவிரவாதத்தை எப்படி அணுகுகிறது என்றால் ஒரு சாதாரண ஒரு குற்றமாக அணுகவில்லை. ஒரு நாட்டின் மீதே, அது இந்தியாவின் மீதே தொடுத்த ஒரு போராகத்தான் அது எண்ணுகிறது. அப்படி எண்ணும் பட்சத்தில் அதை முறியடிக்கக்கூடிய முழு சுதந்திரம் ராணுவத்திற்கு வந்து கொடுக்கப்பட்டு விட்டதாகத்தான் அவருடைய உரையிலே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். ஸோ இந்த அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பலன் அளிக்குதா நம்மளுக்கு? தீவிரவாதிகள் வந்து முன்னெல்லாம் வந்து காஷ்மீர்ல வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்த விட மாட்டாங்க. அது இப்போ ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியதே வந்து அந்த ஒரு அமைதி சூழலை, ஒரு சமூக பொருளாதார ஒரு அமைதியான ஒரு சூழலை சீர்குலைக்க விதமாகத்தான் இதை பண்ணியிருக்காங்க. தேர்தல் வந்து இப்பதாங்க முடிஞ்சிருக்கு ஜம்மு காஷ்மீர்ல. தேர்தல் வந்து அங்க ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேஷனல் கான்ஃபரன்ஸான உமர் அப்துல்லாவோட கட்சி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஏன்னா நான் 2015 நான் தேர்தலை பார்த்துருக்கேங்க. நான் ரொம்ப க்ளோஸாக நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அந்த கவர்னர் ஆட்சி வந்ததுக்கும் நான் அங்கிருந்து நான் க்ளோஸாக நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தப்பட்டிருக்கிறது மிகவும் வெற்றிகரமாக. அதை நான் கண்கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ எந்த ஒரு அச்சுறுத்தலும் வந்து மக்களுக்கு வந்து வெளியில வந்து ஓட்டு போடுவதற்கு முன்னெல்லாம் இல்லாத சூழ்நிலை மாறி இன்றைக்கு அதிக சதவீத மக்கள் வெளியே வந்து 60% மேல் மக்கள் வெளியில வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விருப்பப்பட்ட ஒரு கட்சியை ஆட்சிக்கு கொண்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஜனநாயக வெற்றி. எந்த ஒரு அச்சுறுத்தல் இல்லாம இப்ப நீங்க 90ல பாத்தீங்கன்னா 1990களில் வந்து
இதே ஜம்மு காஷ்மீர்ல வந்து தேர்தல் நடந்தப்ப வாக்குச்சாவடியில எல்லாம் சூறையாடி வாக்குவதுவே வந்து ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி தான் வந்து நம்ம காமிச்சோம், நாங்க அங்க வந்து தேர்தல் நடத்திட்டோம் அப்படின்னு. பட் இந்த இடம் அந்த மாதிரி ஒரு ஸ்மூத் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸா வந்து நடந்தது, எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாம, ஸ்டேட்டோட எந்த ஒரு இது இல்லாம, ஆனா மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி பொருளாதார டெவலப்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து மக்கள் கண்கூடா பாக்குறாங்க. நீங்க இன்னைக்கு ஸ்ரீநகர்லாம் போனீங்கன்னா எத்தனை ஃபிளைஓவர்ஸ் இருக்கு, எத்தனை ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்கு, மக்கள் வெளியில வராங்க, அவங்க வந்து ஃப்ரீயா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி, அதுதான் அவங்களுக்கு தேவையோ தேவையை தவிர அதற்கு எல்லா வகையான வசதிகளையும் வந்து திட்டங்களையும் வந்து இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ரயில் கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதேமா ரயில் வந்து ட்ரெயின் வந்து விட போற ஒரு சூழல் உருவாகி இருந்தது. இந்த மே மாசம் ஜூனுக்குள்ள வந்து ரயில் சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அது தள்ளி போகுமா என்ற ஒரு ஒரு பயம் வந்து மக்களிடம் இருக்கிறது. பிரதமர் மோடி பேசும்போது வந்து பாகிஸ்தான் வந்து உலக நாடுகள்கிட்ட போய் கெஞ்சுது, ஸோ போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் வந்து. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு இது பண்ணியிருந்தார் வந்து. அவர் வந்து 2 நாடுகளும் வந்து நான் போர் நிறுத்தத்தை பண்ணலைன்னா நான் வந்து வர்த்தகத்தை கட்டு பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், அதனால அவங்க வழிக்கு வந்தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு? ஏன்னா அமெரிக்கா வந்து அவங்க வந்து வர்த்தகத்தை வந்து முற்றிலுமாக எந்த நாடுகளிடம் மீதும் நிறுத்த முடியாது. அது குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு வளர்ந்து வரும் நாடு நான்காவது இடத்துல, பொருளாதாரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்தியா வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அது வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பு தான் ஏற்படுத்தும். இரண்டாவது வந்து பாகிஸ்தானோட என்ன ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம். அமெரிக்கா வந்து பாகிஸ்தான்ல இருந்து என்ன இறக்குமதி பண்ணும்? பாகிஸ்தான் இப்ப என்ன ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சைனாவுக்கு நிறைய கழுதைகளை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ரிப்போர்ட்டே வந்திருக்கு நிறைய. பாகிஸ்தான் வந்து அதிகப்படியான கழுதைகள் தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டே வந்தது. ஸோ பாகிஸ்தானே பொருளாதாரமே வந்து இவங்களே வந்து ஃபண்ட் கேட்டுட்டு இருக்காங்க அமெரிக்கிட்ட. ஸோ இவங்க IMF கிட்ட நிதியை வாங்கி அதன் மூலமாக பாகிஸ்தான் ராணுவம் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வெப்பன் சிஸ்டம் F-16 போன்ற ரகங்கள் விமானத்தை வாங்குவாங்க. இல்லைன்னா சைனா கிட்ட இருந்து JC-17 விமானத்தை வாங்குவாங்க. ஸோ இதுக்கு வந்து பணம் எங்க கிடைக்கும்? இந்த மாதிரி கடன் வாங்கின பணம் தான் IMF இருந்து வாங்க வேண்டியது, இல்ல வேற ஏதாவது லோன் வாங்க வேண்டியது. இந்த பணம் தான் வந்து அவங்க வந்து டைவெர்ட் பண்ணி பண்றாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து பாகிஸ்தான் உண்மையாகவே அமெரிக்காவிடம் கெஞ்சியதா அப்படின்னா, நீங்க சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா, கரெக்டா 10ஆம் தேதி காலையில வந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து வான்வெளி தாக்குதல் தீவிரமடைந்து இந்திய நிலைகள் மீது ஏவுகணை தாக்கி தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாங்க. காலையில ஒரு 5 மணிலிருந்து 4 மணிலிருந்து தாக்குதல் தொடங்கி நடந்துட்டு இருந்தது. அன்றைக்கு 5:45 மணிக்கு வந்து ஒரு பிரஸ் மீட் நம்மளுடைய தரப்புல இருந்து அறிவிச்சிருந்தாங்க. அது போஸ்ட்போன் பண்ணி 10 மணிக்கு ஆகினாங்க. ஸோ இந்த 6 மணிலிருந்து அந்த 10 மணி வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, நம்மளுடைய பதில் தாக்குதல், வான்வெளி தாக்குதல், குறிப்பாக பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகளை நம்ம பதிலடி தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் உள்ள 12 விமானப்படை தளங்களை வந்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. அதற்குண்டான சான்றுகள் நேற்று நடந்த பிரதமர் பேசுவதற்கு முன்னாடி நடந்த ஒரு நம்மளுடைய DGMOs, டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆபரேஷன்ஸ், டைரக்டர் ஜெனரல் ஏர் ஆபரேஷன்ஸ், டைரக்டர் ஜெனரல் நேவல் ஆபரேஷன்ஸ், இவங்க 3 பேரும் தெளிவாக விளக்கியிருந்தாங்க. ஆதாரத்தோட விளக்கியிருந்தாங்க, போட்டோ எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தாக்குதல்ல வந்து பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட 20% ஸ்ட்ராட்டஜிக் நிலையங்கள், அசட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பா அவங்களுடைய ரேடார் தளங்கள், விமானப்படை தளங்கள், இதெல்லாம் வந்து முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நூர்கான் என்ற ஒரு பேஸ், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா இம்பார்ட்டன்ட் பேஸ், அது வந்து தரைமட்டமாக்கப்பட்டது வந்து ஒரு பெரிய பின்னடைவு. அதற்கு பதிலடி கொடுக்க மறுபடியும் அவங்க தயாராகி அடிக்கும் பட்சத்தில் நம்ம தான் அந்த பிரம்மோஸை வந்து விட்டு தான் அதை தாக்கல் பண்ணிருக்கோம். பிரம்மோஸ்ன்ற ஒரு ஏவுகணையை விட்டு நம்ம அதை அடிச்சதாக அவங்க நேற்று இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரம்மோஸை பயன்படுத்த வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஒரு பயம் ஆயிடுச்சுன்னா, இது நம்ம இன்னும் எஸ்கலேட் ஆச்சுன்னா நமக்கு இன்னும் வந்து பெரிய சேதம் தான். இந்தியா வந்து நம்மளை வந்து முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நியூக்ளியர் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்மளை பயன்படுத்துவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கண்டுக்காம, நம்ம சட்டம் பண்ணாம, நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம எஸ்கலேட் பண்ண பதிலடியை வந்து நம்ம எஸ்கலேட் பண்றோம். அவங்க தாக்குதலை எஸ்கலேட் பண்ணா நம்ம அதை விட ஒரு ஸ்டெப் மேல போய் பதிலடியை வந்து எஸ்கலேட் பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க அமெரிக்காவை வந்து நாடுறாங்க. இது மாதிரி நாங்க வந்து போரை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் வந்து JD1 சொன்னாரு, இந்த 2 பேர் சந்தையில வந்து எங்களுக்கு எந்த பிசினஸ் சம்பந்தம் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இவங்க உடனே வந்து அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரூபியோ கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது, ரூபியோ டைரக்டா ஆர்மி சீஃப்ட்ட பேசுறாரு. அவரு சொல்றாரு, ஆர்மி சீஃப் வந்து இவர்கிட்ட ரூபியோட்ட சொல்றாரு, நீங்க இந்தியாட்ட சொல்லி போரை நிறுத்துங்க அப்படின்னு. ஸோ அப்போ இந்தியா கிட்ட அந்த கம்யூனிகேஷன் வரும்போது சொல்றாங்க, இந்த போரை நிறுத்துவது எங்கள் கையில் இல்லை. நீங்க அது 10ஆம் தேதி வந்து காலையில
நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து அவருடைய பிரஸ் மீட்ல கிளியரா சொல்றாரு, நாங்கள் ஆபரேஷன் சிந்தூர் வந்து அங்க இருக்கிற தீவிரவாத நிலையங்கள், தலைமையகம், அது மேல் தான் குறிவைத்து, துல்லியமாக குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம். பாகிஸ்தான் ராணுவத்து மீதோ அவர்களுடைய ராணுவ அசட்கள் மேலேயோ டிப்ளாய்மெண்ட் மேலேயோ நாங்க எந்த தாக்குதல் நாங்க நடத்தல. அதை வந்து அன்றைக்கே நாங்க எங்களுடைய ஹாட்லைன், அதாவது டிஜிஎம்னா டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் வந்து 2 ராணுவத்திற்கு ஒரு கம்யூனிகேஷன், ஹாட்லைன் கம்யூனிகேஷன் இருக்கும். அவங்க வந்து எப்பெல்லாம் நடந்ததுன்னா 2 பேரும் எடுத்து பேசுவாங்க. அப்போ வந்து சொல்லும்போது அவங்க பாகிஸ்தான் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க கிளியரா, நாங்க வந்து உங்களை நாங்க அட்டாக் பண்ணல, உங்களுடைய தீவிரவாத முகாம் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். ஏனென்றால் நீங்கள் தாக்குதல் நடத்த அவங்க மீது நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு வந்து இப்போ இந்த ஒரு டிஜிஎம்ஓ கால் வந்து நம்மகிட்ட கால் ரெக்கார்ட் இருக்கும், எல்லாமே அஃபிஷியலாக ரெக்கார்ட் ஆகும். இப்போ பாகிஸ்தான்ல இருந்து, இப்போ இது வரைக்கும் பாகிஸ்தான்ல இருந்தோ இல்லை வேற எங்க இருந்தோ வந்து இல்லை இந்தியா தான் எங்களை கான்டாக்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கால் பண்ணியிருக்காங்க, இங்கே கால் ரெக்கார்டு இருக்கும். டிஜிஎம்ஓ வந்து இங்கே கால் பண்ணியிருக்கிறது கால் ரெக்கார்டு இருக்கும். ஸோ இதற்கப்புறம் இந்தியா வந்து தெளிவாக 10 மணிக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியிடம் பேசியிருக்காங்க. மற்ற அவங்களுடைய பாதுகாப்புத்துறை ஆலோசகர்கிட்ட பேசியிருக்காரு ரூபியோ. அப்ப என்ன சொல்றாங்க, நீங்கள் வந்து இந்தியாவுடைய டிஜிஎம்ஓ கிட்ட பேசுங்க. ஏன்னா டிஜிஎம்ஓ லெவல் ஆல்ரெடி கம்யூனிகேஷன் இருக்கு. நீங்கள் டிஜிஎம்ஓக்கு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்க நாங்க வந்து எஸ்கலேட் பண்ண விரும்பல அப்படின்னு. உடனே அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, நாங்க வந்து இது வந்து எஸ்கலேட் பண்ண விரும்பல அப்படின்னு. ஓகே, நீங்க எஸ்கலேட் பண்ணீங்கன்னா நாங்க பதிலடி தாக்குதல் நடத்த மாட்டோம். நீங்க தாக்குதல் நடத்தினாதான் நாங்க பதிலடி தாக்குதல் நடத்துறோம். ஏன்னா நமக்கு எவ்ரி செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்புக்கு எல்லா உரிமைகளும் எங்களுக்கு இருக்கு. அதை வந்து நாங்க அப்ப நாங்க ஓகே நாங்க நடத்தல. இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது அக்ரிமெண்ட் கிடையாது. இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, அந்த 10ஆம் தேதி நான் சொன்னது, அந்த காலையில் நடந்த நிகழ்வுகள்ல வந்து ஒரு பெரிய சேதம் வந்து அவங்க நாட்டில் இருந்திருக்கு. அதை அவங்க மூடி மறைக்கிறதுக்கு என்னன்னா, ஒரு இந்த கிரைசிஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் எக்ஸிட் தேவைப்படுது. நான் என்ன சொல்றது, வந்து ஒரு அவமானம் இல்லாம ஒரு கௌரவமான ஒரு எக்ஸிட் இந்த கிரைசிஸ்ல இருந்து வெளியில வரணும். அதை வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு வந்து, இது வந்து இப்போ இல்லை, 1971 வார்ல அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் இந்த உதாரணத்துக்கு ஏன் கொண்டு வரேன்னா, 1971 போர்ல வந்து எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தான் ஒரு அங்கத்தையே வந்து இழந்தாங்க, ஈஸ்ட் பாகிஸ்தானே வந்து. அப்ப இந்த ஷிம்லா அக்ரிமெண்ட் 1971 வந்து ஷிம்லா அக்ரிமெண்ட் நடக்குது. பூட்டோ இருக்காரு. அப்ப வந்து இந்திரா காந்தி அம்மா சைன் பண்றாங்க. அப்ப பூட்டோ வந்து ஒரே ஒண்ணு, அப்ப அவங்க கிட்ட பார்கனிங் பவர் கிடையாது. ஏன்னா நம்ம 93,000 ராணுவ வீரர்களை வந்து அவங்க சரண்டர் ஆனவங்களை வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம், பிரிசனர் ஆஃப் வார்ஸை. அப்ப அவர் ஒரே ஒரு ஒரே ஒரு தான் கேட்கிறாரு, நான் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு நான் ஊருக்கு போனா நான் வந்து என்னோட மக்களை ஃபேஸ் பண்ணணும், என்னோட ராணுவத்தையும் நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்ப நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நான் போனேன்னா அது வந்து என் உயிருக்கே ஆபத்தா இருக்கும். என்ன நானும் ஏதாவது காமிக்கணும்ட்டு. அப்பதான் என்ன பண்றாங்க, நீங்க நல்லா சிம்லா அக்ரிமெண்ட்டை படிச்சீங்கன்னா 5 ஷரத்து இருக்குது அந்த சிம்லா அக்ரிமெண்ட்ல. 6வதாக ஒரு பாயிண்ட் இணைக்கிறாங்க. இது எப்போ சைன் பண்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப கூட இருந்த எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வேணா கூகுள்ல டவுன்லோட் பண்ணி அந்த சிம்லா அக்ரிமெண்ட் போட்டு படிங்க. அந்த 6வது பாயிண்ட் என்னன்னா, காஷ்மீரே வந்து, அதாவது அந்த 5வது பாயிண்டோட முடிஞ்சிருது. இவங்க 6வது பாயிண்ட் என்ன பண்றாங்கன்னா, எல்லா அவுட்ஸ்டாண்டிங் இஷ்யூ நாங்க டிஸ்கஸ் பண்ணோம், இந்த 2 நாடுகளுக்கு உள்ள எல்லா அவுட்ஸ்டாண்டிங் இஷ்யூ நாங்க டிஸ்கஸ் பண்றோம், இன்க்ளூடிங் காஷ்மீர் அப்படின்னு அந்த வேர்டை ஸ்டேட் போடுறாரு. அப்பதான் அவர் என்ன பண்ணுவார், அங்க போயிட்டு பாரு, நான் காஷ்மீரை வந்து நாங்க 2 நாட்டுக்குள்ளும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நாங்க அவங்களை ஒத்துக்க வச்சுட்டோம் அவங்க நாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி அதை டைவர்ட் பண்ணும். இது வந்து இது வந்து நான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதான் சொல்றேன் புரியறதுக்காக. ஸோ இங்க வந்து இந்த ஒரு கௌரவமான ஒரு எக்ஸிட் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது. ராணுவத்துக்கு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தேவைப்படுது, சிவில் லீடர்ஷிப். இப்போ இந்த ஆங்கிள் வந்து இதை வந்து அவங்க கன்வே பண்ணியிருப்பாங்க. அமெரிக்காவோட சவுத் ஏஷியா பாலிசியை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரே நட்புணர்வு நாடுன்னா அது பாகிஸ்தான் தான். அது பாகிஸ்தான் வந்து அவங்கள வந்து வளர்த்த கடா மாறில் பாய்ந்தது போல அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து துரோகம் பண்ணாலும் சரி, இல்லை ஆப்கானிஸ்தான்ல போர் நடக்கும்போது அமெரிக்க படைகளோட சேர்ந்து நாங்களும் உங்களோட சேர்ந்து தாலிபானுக்கு எதிராக போரில் நாங்கள் சண்டை போடுகிறோம் சொல்லிக்கொண்டு இவர்களுடைய படைகள் மீது தீவிரவாதிகளுக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணி நேட்டோ படைகளுக்கு தேவையான அனைத்து லாஜிஸ்டிக்ஸும் வந்து கராச்சி போர்ட்ல இருந்து ரோடு வழியாக ஆப்கானிஸ்தான் போறதை வந்து இவங்க தாக்குதல் நடத்தி அழிச்சாங்க. அது ஏகப்பட்ட அமெரிக்க ராணுவ வீரர்களே இறந்துருக்காங்க. இதை வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஒரு ப்ரொஃபஸர், ஒரு பேராசிரியர் வந்து இதை ஸ்டடி பண்ணி ஒரு புக்கே போட்டிருக்காங்க. எப்படி பாகிஸ்தான் ஃபாரின் பாலிசியில வந்து நம்ம பாகிஸ்தான் வந்து நட்புறவு நாடா சொல்றோம், ஆனா அவங்க தான் வந்து நம்மளுடைய ராணுவ வீரர்கள் இறப்பதற்கு மிக காரணமாக இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க, எவிடன்ஸோட பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க புக்கத்துல. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பாகிஸ்தான் வந்து என்னுடைய பார்வையில வந்து ட்ரம்ப் வந்து அவங்களுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் கவர் கொடுக்குறாரு.
அந்த ஸ்டேட்மெண்ட் போடுறதுனால. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்னால என்ன ஆச்சுன்னா, பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பே வந்து சொல்லிட்டாரு, அவர் தான் மீடியேட் பண்ணாரு, இந்த விஷயத்தை வந்து மீடியேட் பண்ணாருன்னு சொல்லிட்டாரு, அவர் தான் சீஸ்ஃபயர் 2 நாடுகளையும் கூப்பிட்டு பண்ணாரு, எங்களை மட்டும் கூப்பிடல, 2 பேர்த்தையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, அவங்களே திட்டிருக்காரு. இப்போ என்ன மட்டும் திட்டினா தான் அப்போ வந்து சொல்லுவீங்க, நீங்க பாரு என்ன திட்டல அவனை தான் திட்டினான்பாங்க. நான் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா, பாரு என்ன மட்டும் திட்டல அவரையும் திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவர் தான். ஏன்னா ட்ரம்ப் வந்து அவரோட ஃபாரின் பாலிசி 6 மாசமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு வினோதமான ஒரு ஒரு செயலா தான் இருக்கும். அவருடைய பார்ட்னர் கண்ட்ரிஸே வந்து அவர் தாக்குவாரு, சேம் சைடு கோல் போடுறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த விஷயத்துல வந்து அவர் கிரெடிட் எடுக்க தான் பாக்குறாரு. பட் நம்மளுடைய பாலிசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 2 பாலிசி வெளியுறவு கொள்கையில வந்து இது வந்து எந்த அரசாங்கம் இன்றைக்கு பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் வந்தாலும் நம்மளுடைய வெளியுறவு கொள்கையில 2 வந்து மாறாத ஒரு 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு வந்து காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் எந்த தலையீடும், அதாவது மூன்றாவது நபருடைய தலையீடை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது இந்தியாவுடைய ஒரு அங்கம், அதற்கு தேவை அவசியம் இல்லை அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, அது பயலேட்டரல் இஷ்யூவும் கிடையாது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா அதுவும் கிடையாது. இது 2 விஷயம் வந்து இந்த விஷயம் வந்து கிளியர் ஆகுங்க. ரெண்டாவது வந்து வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்பவுமே அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, அதாவது என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு நிலைப்பாடு, அது எப்பவுமே இந்தியாவுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி வந்து இருக்கும். அதை வந்து நாங்கள் எந்த நாட்டுக்கும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு அட்டானமி வேணும், ஸ்ட்ராட்டஜிக்கா, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் திங்ஸ் பண்றதுல வந்து எங்களுக்கு அட்டானமி இருக்கு, நாங்க என்ன வேணும் நாங்க முடிவு பண்ணிக்குவோம். மேலோட நீங்க சொல்றதை நாங்க கேட்டு அது மூலமாக நாங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அதோடைய வெளிப்பாடு தான் தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி. அமெரிக்கா சொல்லியோ இல்ல ரஷ்யா சொல்லியோ இல்ல சைனா சொல்லியோ இல்ல சவுதி அரேபியா சொல்லியோ அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்றது கிடையாது. ஸோ இந்த விஷயத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த நீங்க நீங்க கேள்வி கேட்ட மாதிரி இந்த ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், பாகிஸ்தான் வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கு வந்து அமெரிக்காவிடம் வந்து போனதாக இருக்கட்டும், ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து புரிய புரிய வரும். பாகிஸ்தானுடைய முயற்சி, அவர்களுடைய முயற்சி, எங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் எக்ஸிட் வேணும். ஏன்னா 3 முறை அவர்கள் தொடர்ந்து மே 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி அதிகாலை ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் 3 முறை அவர்கள் தொடர்ந்த அனைத்து வான்வெளி தாக்குதலும் முறியடிக்கப்பட்டு, பதிலடியாக அவர்களுடைய ரேடார் சிஸ்டம் எல்லாம் தரைமட்டமாக்கியிருக்கோம். ஸோ அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் அந்த பொய் பரப்புரைகளை வந்து அவங்க கையில் எடுத்துட்டு நாங்கள் ரஃபால் ஜெட்டை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம், நாங்கள் வந்து அவர்களுடைய விமானியை வந்து நாங்கள் கைது பண்ணி விட்டோம் அப்படின்னு அவங்களுடைய மீடியால வந்து ரொம்ப ஒரு பொய் பிரச்சாரங்களை வந்து பரப்பி கொண்டிருக்காங்க. உதாரணமா அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரே ஒரு அமெரிக்காவோட CNN சேனல்ல சொல்றாரு. அவங்க கேட்கறாங்க, அந்த அம்மா அந்த நிருபர், டிஃபென்ஸ் அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், நீங்க சொல்றீங்க அவங்களுடைய 5 விமான ராணுவத்தை வந்து நீங்க சுட்டு வீழ்த்தி விட்டீங்க, அதுல ரஃபால்லையும் சுட்டு வீழ்த்திட்டு சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இது இந்தியாவில் வர சோசியல் மீடியால இருந்து நான் பார்த்து சொன்னேன் அப்படின்றது. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு பாருங்க, நான் இந்தியன் சோசியல் மீடியால பார்த்து வந்த தகவலை வச்சு அடிப்படையில் தான் நான் சொல்றேன் அப்படின்னு. ஃபைட்டர் ஜெட் வந்து இன்னொரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஹிட் பண்ணுதுன்னா அந்த ஃபைட்டர் ஜெட்டோட கால் ரெக்கார்டர்ல வந்து அது பதிவாகும். ஏன்னா அது வந்து அந்த டார்கெட்டை நான் லாக் பண்ணிட்டேன், அந்த டார்கெட்டை நான் அட்டாக் பண்ணியாச்சு, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்றேன், அதெல்லாம் கேமராவா ரெக்கார்ட் ஆகும் அந்த ஃபைட்டர், அந்த பர்டிகுலர் விமானத்துல. அதை அவங்க ரிலீஸ் பண்ணலாம்ல, அது இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு பொய் பரப்புரைகள்ல வந்து அவங்க இறங்கிட்டாங்க. எப்போ நேற்று இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம். ஏன்னா அவங்க அதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கௌரவமான ஒரு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு ரொம்ப பாகிஸ்தான் ரொம்ப ஒரு நெருக்கமான இருக்காங்க வந்து. ஸோ இவ்வளோத்துக்கு பிறகும் வந்து அமெரிக்கா பாகிஸ்தானோட ஒரு நட்பு நாடாக கருதுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்கா வந்து ஒரு உலக போலீஸ்காரனாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது இப்போ கடந்த ஒரு 10 வருடங்களாக அமெரிக்காவோட அந்த வல்லரசுன்றது வந்து அந்த வல்லரசுடைய தன்மை வந்து குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் சைனா, இந்தியா, இப்போ ரஷ்யாவும் கூட போன்ற நாடுகளின் வளர்ச்சி, அபரீத வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியும் சரி, ராஜாந்திர ரீதியிலும் ஸ்ட்ராட்டஜிக்கலையும் பார்த்தீங்கன்னா அதிக வளர்ச்சி தான் வந்து அமெரிக்காவை வந்து இப்போ ஒரு முன்றை இருந்த ஒரு ஒரு முக்கியத்துவமோ அவங்களுக்குள்ள ஒரு செல்வாக்கோ வந்து குறைந்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் தெற்கு ஆசியாவில் வந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய செல்வாக்கை வந்து ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்காக இந்த பாகிஸ்தான் போன்ற ஒரு ரோக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, இந்த நாடுகளை வந்து கோல்டு வார் டைம்ல இருந்தே அவங்க வந்து அதை
ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டு வந்தாங்க, நர்ச்சர் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ராணுவ தளவாடங்கள் கொடுக்கறது, இப்போ இந்தியா போன்ற வளரும் நாடுகளை வந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடத்த நடத்த வைக்கிறது, அவங்க போர் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிறது, போர் பதற்றத்தை உருவாக்குறது, உள்நாட்டு பிரச்சனைகளை ஊக்குவிக்கிறது. இதை வந்து தொடர்ச்சியாக அவங்களுடைய வெளியுறவு கொள்கையில ஒரு அங்கமாக கோல்டு வாருக்கு அப்புறம் நடந்த இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து இந்த நாடுகள், இப்போ குறிப்பாக இந்தியா வந்து ரொம்ப வளர்ந்து வரும் நாடாக இருக்கும் பொழுது அதனால அதை வந்து அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 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 சின்ன ஒரு புள்ளி விவரத்தை சொல்றேன் நான். இந்தியாவுடைய 60% ராணுவ தளவாடங்கள் ரஷ்யாவிலிருந்து வருது. அதே மாதிரி நம்மளுடைய இப்ப கடந்த 4 ஆண்டுகளில் 40% நம்மளுடைய எரிவாயுகள், அதாவது ஆயில் ஃபியூல், ரஷ்யாவிலிருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அப்ப என்னாச்சுன்னா நம்ம டோட்டலா வந்து அமெரிக்காவோட ஆதிக்கத்தில் இருந்தும், அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த எண்ணெய் நிறுவனங்களிலிருந்து நம்ம முற்றிலுமாக வெளியே வந்திருக்கோம். அதுதான் வந்து கடந்த 2 வருடங்களாக வந்து அவர்கள் வந்து அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. எப்படி நீங்க வந்து ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்குறீங்க, அவங்க வந்து அவங்கள்ட்ட சண்டை போடணும் அப்படி ட்ரம்புக்கு முன்னாடி இருந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம அதையும் மீறி அந்த ஒரு அழுத்தத்தையும் மீறி வந்து நம்ம எண்ணெயை வந்து அங்கே எரிபொருளை வந்து அங்கே இருந்து இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சோம். S-400 வாங்கும்போது கூட அமெரிக்கா வந்து அழுத்தம் கொடுத்தது, நீங்க S-400 வாங்கக்கூடாது, எங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வாங்கணும், பேட்ரியாட் தான் வாங்கணும் அப்படின்னு. அதையும் மீறி நம்ம வந்து S-400 வந்து நம்ம வாங்கணும். ஸோ எதுக்குன்னா நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் வரும்போது அமெரிக்கா வந்து நம்ப முடியாது, அவங்க டக்குன்னு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா அதே சிஸ்டத்தை வந்து பாகிஸ்தான் கொடுத்துருவாங்க. இப்போ ஏன் பாகிஸ்தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா சிம்பிள் லாஜிக் தான். பாகிஸ்தான் இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சைனாட்ட இருந்து வாங்கின S-300 வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணது. அதாவது சோவியத் யூனியன்லே காலாவதியான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-300. அதை வந்து இவங்க ரீமாடிஃபை பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணி HQ-9 அப்படின்னு பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க. அது நம்மகிட்ட இருக்கிறது S-400, அதோட அட்வான்ஸ் வெர்ஷன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு இல்லை இப்போ எப்படின்ட்டு. இதோட நம்மகிட்ட இருக்கு அட்வான்சேஷன். இப்போ அடுத்தது S-500 போகிறோம். ரஷ்யா வந்து நம்மளோட சேர்ந்து இணைந்து இந்த S-400 வந்து எப்படி பிரம்மோஸை தயாரித்தோமோ அது மாதிரி. ஸோ இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் அதுவும் ரஷ்யாவோட கொலாபரேஷனில் பண்ண வெப்பன்ஸ், S-400 அது ரஷ்யாவோட கொலாபரேஷனில் பண்ண வெப்பன்ஸ், ஹாராப் ட்ரோன்ஸ் அது இஸ்ரேலோட சேர்ந்து பண்ண ஒரு ட்ரோன்ஸ். இவங்கெல்லாம் வந்து மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லுவாங்கல்ல, மேன் ஆஃப் த சீரீஸ், அந்த மாதிரியான ஒரு சாதனைகளை வந்து புரிந்து நம்மளை பெரிய லெவலில் பாதுகாத்துருக்காங்க. இல்லைன்னா இந்த 3 நாளாக அவங்க நடத்திய வான் தாக்குதலில் வந்து டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2019 பாலாகோட் நடந்தப்போ நான் இப்போ ஜம்முல இருக்கேன். அப்போ வந்து ரொம்ப ஒரு அன்சர்டி, ஏன்னா நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து S-400 கிடையாது நம்மகிட்ட. ஸோ S-400 இல்லாத சூழ்நிலையில் வந்து அவங்களுடைய ஏவுகணை வந்தாலும் நம்மளுடைய அப்போ இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான சாம் மிசைல் வந்து அவ்வளோ பெரிய ஸ்பீடுக்கு வந்து தாக்குமா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இப்போ நம்ம S-400 ஏன்னா இவ்வளோத்துக்கு அப்புறமும் ஒரு அமெரிக்கா வந்து ஒரு பாகிஸ்தான் சார்பாக இருக்குது அப்படிங்கிறது, ஏற்கனவே சீனா வந்து ஒரு பாகிஸ்தானோட ஒரு நட்பு நாடாக இருக்குது. நம்மளுக்கு இது எந்த வகையில் ஒரு பெரிய சவாலாக இருக்குன்னு? தீவிரவாதத்தை வந்து பாகிஸ்தான் வந்து தன்னுடைய, அதாவது தீவிரவாத அமைப்புகள் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தை மிஞ்சிய ஒரு அமைப்பாக இப்போ வளர்ந்து வந்து கொண்டிருக்காங்க. அவங்க இராணுவ கட்டுப்பாட்டிலே இப்போ இல்லாத சூழ்நிலை தான். அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லையோர பகுதியில் வந்து தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணது வந்து சைனா போன்ற நாடுகளிலிருந்து, இந்த ஸ்மால் ஆர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரோன்ஸே பார்த்தீங்கன்னா எல்லாம் சைனாட்டிருந்து வாங்கினது, டர்க்கிலிருந்து வாங்கின ட்ரோன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து இது வந்து தொடர்ச்சியான ஒரு சிக்கலாகத்தான் நம்ம ஒரு சவாலாகத்தான் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அதற்கு தான் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஒரு தெளிவான ஒரு டாக்டரின் ஒரு கோட்பாடை கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான தாக்குதலுக்கு நாம இப்படிதான் பதில் தாக்குதல் நடத்தணும். தீவிரவாதிகள் இனிமேல் நடத்தினால் அவர்களுடைய தலைமையகத்திலே சென்று தாக்குதலை நடத்த தயங்கக்கூடாது அப்படின்ற ஒரு டாக்டரினை கொடுத்துருக்காங்க. இந்த சவாலை வந்து இது அப்படி கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும். அதான் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இன்னும் முடியாத ஒரு ஆப்ரேஷனாக தான் போயிட்டு இருக்கு. இது எப்படி அமெரிக்கா வந்து 2001 வார் ஆன் டெரர் அப்படின்னு ஒன்று அறிவிச்சாங்க புஷ் வந்து, அதே மாதிரி வார் ஆன் டெரர் மாதிரியே இதுவும் ஆப்ரேஷன் சிந்தூர். போர் நிறுத்தத்தை வந்து ட்ரம்ப் அறிவிச்சதை வந்து காங்கிரஸ் வந்து விமர்சிச்சிருக்காங்க. வந்து போர் நிறுத்தத்தை வந்து இந்தியா அறிவிக்காமல் ட்ரம்ப் அறிவிச்சது எப்படி வந்து இது வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நம்ம எப்படி அறிவிக்க முடியும்? ஒரு பேசிக் கொஸ்டின் எப்படின்னா, எப்படி இந்தியா வந்து போர் நிறுத்தத்தை அறிவிக்க முடியும்? ஏன்னா நம்ம போரே தொடங்க இல்லையே, நம்ம வந்து டிஃபென்ஸ் தானே விளையாண்டுட்டு இருக்கோம், அவங்க அஃபென்ஸ் விளையாண்டு இருக்காங்க. அப்போ அவங்க தான் நிறுத்தணும், அவங்க நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிறுத்திடுவோம். போர் நமக்கு சாதகமாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு பெரும்பான்மையான எண்ணமாக இருந்தது வந்து. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து
ஒரு அமெரிக்காவோட குரலை கேட்டு நம்ம போர் நிறுத்தத்தை அறிவிச்சது சரின்னு நினைக்கிறீங்க? இது வந்து தீவிரவாதத்துக்கு எதிரான போர், ஒரு நாட்டை கைப்பற்றக்கூடிய எடுத்து தொடுக்கப்பட்ட போர் கிடையாது ஆபரேஷன் சிந்தூர். ரெண்டாவது, அந்த நமக்கு தேவை அங்க இருக்க தீவிரவாத நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துறது தான். அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க உள்ள பூந்து அங்க ஏரியாவை நீங்க ஆக்குபை பண்ணணும்னு வச்சுங்களேன், அப்ப அது வந்து ரஷ்யா யுக்ரைன் மாதிரி ஆயிரும். நீங்க வந்து நாட்டை கைப்பற்றக்கூடிய வந்திருக்கீங்க. அப்ப என்னன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து தீவிரவாதத்திற்கு அங்க அந்த பாகிஸ்தான் ராணுவத்திற்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஆயிரும். பாருங்க, நம்ம இடத்த வந்து ஆக்குபை பண்ண வர்றாங்க தீவிரவாதம் சொல்லிட்டு, நம்ம கடைசியா அந்த இடத்த தான் பிடிக்க வராங்க அப்படின்னு அவங்களுடைய பாயிண்ட் வந்துடும். ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன, நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும், அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும். அது பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவா இருக்கட்டும், இல்ல மிலிட்டரி அப்ஜெக்டிவா இருக்கட்டும். என்ன அப்ஜெக்டிவ்? நம்மளுடைய அப்ஜெக்டிவ் தீவிரவாத தாக்குதல் ஏப்ரல் 22 நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து அவர்களை வந்து நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் தான், ஒரு ராணுவ ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அதன் மூலமாக இனிமேல் அவர்கள் தாக்குதல் நடத்தவே எண்ணக்கூடாது, அவங்களுடைய சோர்ஸே வந்து காலி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ், அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இதற்கு மேல வந்து இது ஒரு வாய்ப்பாக கிடைத்து விட்டது, நம்ம வந்து இன்னும் போரை வந்து உள்ள அவங்க போய் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீரை கொண்டு வந்து அதுல என்ன பண்ண முடியும்? என்ன சொல்லுங்க, பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் கொண்டு வந்து என்ன பண்ண போறோம்? அது ஒரு வகையில் இருக்கு. அது வேணா அது வந்து வேற ஒரு ஆபரேஷனாக கூட இருக்கலாம். இன்றைய சூழ்நிலையில இன்னைக்கு இந்த கான்டெக்ட்ல வந்து அதை வந்து ஃபிட் பண்ண முடியாது. இப்போ 1971 நடந்த அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பங்களாதேஷ் தான் வந்து தனிநாடு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்தியா வந்து தனிநாடா கொடுக்கணும்னு இறங்க கிடையாது. பங்களாதேஷ் தனிநாடா கேட்டுட்டு இருந்தாங்க. அங்க வந்து மனித உரிமை மீறல் இருந்தது, அவர்களை கொல்லப்பட்டிருந்தாங்க. ராணுவம் வந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆதரவாகத்தான் நம்ம உள்ள போனோம். ஒரு ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன் தான் 1971 வார். அப்ப அவங்களுக்கு தனிநாடு கேட்டாங்க. இப்ப இன்னைக்கு அதே சூழ்நிலை வந்து பலுச்சிஸ்தான்ல இருக்கு. தனிநாடு கேட்டு கொண்டிருக்காங்க, அது பலுச்சிஸ்தான் இருக்கு. அது வந்து பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ், பட் அது இந்த கான்டெக்ட்ல அது சூட் ஆகாது. அது மேபி அடுத்த நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்தால் அது பண்ணுவாங்க. இப்போ இதுவே தொடர்ச்சியா நடந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து இந்த தீவிரவாதத்தை வந்து இன்னும் வந்து வீரியமாக காஷ்மீர் மீதோ இல்லை இந்தியா மீதோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு வந்து 2 விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. ஒன்று வந்து 1971 போரை இந்திரா காந்தி ஹேண்டில் பண்ண விஷயம் அப்படிங்கிறது வந்து அப்போது அமெரிக்கா வந்தது. ஆனாலும் இந்திரா காந்தி அடி பண்ணிக்கலை, அவங்க வந்து அதை போரை தொடர்ந்து நடத்தி நாட்டை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாகிஸ்தானை 2 ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வைரல் ஆச்சு வந்து. ஸோ எப்படி பார்க்குறீங்க அது? 1971 வந்து அது வந்து வேற கான்டெக்ட். ஏன்னா அது வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்துறது கிடையாது. 1971 அங்க இருக்கிற அகதிகள் அதிகமாக வெஸ்ட் பெங்கால்ல வந்துட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹியூமனிடேரியன் இஷ்யூவா ஒரு உருவெடுத்தது. ஒரு ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை இஷ்யூவாகவும் ஒரு மனித இத மானிட பிரச்சனையாக அது வந்து உருவெடுத்தது. அதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கத்தான் வந்து படைகள் அனுப்புனாங்க. அங்க இருந்து அந்த மக்களை வந்து பாகிஸ்தான் ராணுவத்திடமிருந்து விடுவிக்கிறதுக்காக. அப்போ உள்நாட்டு கிளர்ச்சியாளர்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு, ஏன்னா பாகிஸ்தான் ராணுவம் இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அது வெளியிலிருந்து வந்த இது. இந்த பங்களாதேஷிஸ் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கொடுமைகள் அவங்க எத்தனை இது பண்ணாங்க, அந்த கொடுமைகள்லாம் வந்து. ஸோ அப்போ வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ. அப்போ வந்து அமெரிக்கா வந்து தலையிட்டது உண்மைதான். பட் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், இது வந்து எங்களுக்கு வந்து ஹியூமனிடேரியன் கிரைசிஸ், எங்களால் இவ்வளோ அகதிகளை வந்து எங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு தான் அது எக்கனாமிக்கா பெரிய பிரச்சனை, அதனால நாங்கள் இன்டர்வியூன் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூன் பண்ணி அது பண்ணிட்டாங்க. பட் இப்போ நடக்கிறது வந்து அந்த சூழ்நிலை கிடையாது. ரெண்டாவது, இன்றைக்கும் வந்து நம்ம அமெரிக்கா கூட ஒன்றும் அடிப்படைஞ்சலாம் போக கிடையாது. இது வரைக்கும் இப்போ இந்த ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாருன்னா, நான் சொன்ன மாதிரி முன்னாடியே விளக்குன மாதிரி தான். ட்ரம்ப் அந்த ஒரு கான்டெக்ட் வந்து அது அவங்க அமெரிக்காவுடைய பாகிஸ்தானுடைய கொள்கையில் சார்ந்தது. அதுவும் வந்து அவரு தன் ஒரு கிரெடிட் எடுத்துக்கலாம், இந்த ஸ்கோர் பண்ணிக்கலாம், நான் வந்து இந்த போரை நிறுத்தி விட்டேன். ரொம்ப நன்றி. நன்றி. எனக்கு லிங்க் அனுப்புங்க. கட்டாயம்.